வாங்க இன்னைக்கு நம்ம கோமதி மசாலாவோட கடையோட சிறப்பு இதாங்க. எல்லாத்துக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதை நம்ம விரட்டி விரட்டி தான் பிடிக்கணுங்க. சோர்ந்து போயிட்டாலோ இல்லை நம்மளால அது முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அந்த வெற்றி நம்ம பிடிக்க முடியாது. சோதனைக்கு பின்னால் வர்ற சாதனை நம்மளோட தான் இருக்கணுங்க. அதனால் நம்ம வெற்றியாளராக இருக்கணும். நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம சோர்வடையாமல் அந்த நிலையை பூர்த்தி பண்ணுற மாதிரி நம்ம கைத்தொழிலை கற்று அதில் திறமையாக முன்னேறி வெற்றி பெறணும் பெண்கள் அனைவரும். கடை ஓப்பன் பண்ணேன். அப்போ மகளிர் திட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு நம்ம மகளிர் குழுவில் இருந்தோம். குழுவில் இருந்து ஒரு 50,000 ரூபாய் வாங்கி மாவரிக்கிற மிஷின் போட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் டிஎம்எஃப்ஐயில் மறுபடியும் 1 லட்சம் வாங்கி மறுபடியும் அரைக்கிற மிஷின் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பலகாரம்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால அதுக்குண்டான மிஷின் இதெல்லாம் வாங்குறதுனால பிஎம்ஜியில் 10 லட்ச ரூபா மானியம், 3.5 லட்ச ரூபா மானியம், 10% மானியம், அதில் 10 லட்ச ரூபா வாங்கி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன். பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. நான் எல்லா பலகாரமும் கடலடியில் தான் செஞ்சு தரேன். அதனால எங்கிட்ட எல்லாம் நிறைய வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபாவளி கூட கலெக்டர் ஆஃபீஸுக்கு பிடிசர் மூலியமாக தான் மசாலா பலகாரம்லாம் ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்தேன். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு என்ன அதிகம் போட்ட கிடையாது. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட மாட்டேன். நேச்சுரலாக எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பலகாரம் இருக்கும், மசாலா வகைகளும் இருக்கும். கலப்படம் எதுவுமே பண்ண மாட்டேன். மைதா மாவு கிடையாது. சிக்கன் 65, மீன் 65க்கும் மைதா மாவு கிடையாது. அஜினோமோட்டோ எதுவுமே போடுறதில்ல. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கிறது ஏதோ ஒன்று அடுத்தது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் போன வாரம் கூட கோயம்புத்தூர் போய் குக்கீஸ் மைதா மாவு போடாமல் அஜினோமோட்டோ சோடாப்பு இதெல்லாம் போடாமல் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்ட்டு போன வாரம் போய் கற்றுட்டு வந்தேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம். இப்போ என் கணவர் 22 இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் 14 நாள்லேயே அடுத்த மூடிக்க மறுபடியும் ஒரு 14 நாள் அடுத்த இதுக்கு நான் ஸ்டெப் எடுத்து கடையை நீக்கி நம்ம இப்படியே இருந்தோம்னா மறுபடியும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு 14 நாள்லேயே கடையெல்லாம் நீக்கி எல்லாம் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என் குடும்பத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் மாமியார், மாமனார், பிள்ளைங்க எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளூருக்குள்ள எல்லாருமே பொருள் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இன்னொருத்தருமே என் பொருள் விற்கிறது ஒருத்தருக்கு சொல்லி தான். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் வாங்கினோம்னா நல்லா இருக்கு, கோமதி கடையில் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் நிறைய வளர்த்தி வச்சிருக்கேன். சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது, உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை நிறைய வளர்த்தி வச்சிருக்கேன். நாமக்கல் கவிஞர் சொன்னது நம்ம நாமக்கல் மண்ணில் இருக்கிறதுக்கு பெண்கள் திறமையாக இருக்கணும். அதுதான் என்ன